அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் பரிபூர்ணமானவராகவும் அடக்கி ஆளக்கூடிய நம்முடைய வழிகாட்டியாக இருக்கின்றார். தொடர்ந்து நம்மை பார்ப்பவராக இருக்கின்றார். அவர் முதன்மையானவரும் முடிவானவரும் ஆவார். அத்தகைய சர்வ வல்லமையுடைய சக்தியுடைய பெருந்தன்மையுடைய படைப்பாளரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜும்மாவிலே ஒன்று குழுமியிருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். கடவுள் மட்டுமே கடவுளாக இருக்க தகுதியானவர் என்ற ஒரு மாபெரும் அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த சரணடைதல் இஸ்லாம் என்னும் இந்த மார்க்கம் குரான் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குரானை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குரான் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நம்ம தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து சின்ன சின்ன சூறாக்களில் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரத்தில் நாம் சூரா 90 நகரம் அல் பலத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் ஒரு 7 வசனங்கள் வரைக்கும் வலைதளத்தில் பார்த்துருக்குறோம். 6 வசனங்கள் வரைக்கும். நம்ம இன்றைக்கி அதை மேலோட்டமாக முதல் 6 வசனத்தை பார்த்துட்டு 7லேருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க துவங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 90 நகரம், அதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். நகரம்னா ஒரு சிட்டி. உலகம் முழுக்க ஏராளமான நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளுக்கு பலவிதமான மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலங்களுக்கு ஒவ்வொரு வகையிலையும் நகரங்கள் இருக்குது. அப்படின்னா நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர், இந்த நகரத்தின் மீது நான் பவித்திரமான ஆணையிடுகின்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தொடங்குகிறார். நீர் வசிக்கின்ற அந்த நகரம், இதெல்லாம் நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். அதில் வசனத்தை படிச்சுட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். பெற்றெடுப்பவர்கள் மற்றும் பெறப்பட்டவர்கள் தன்னையே மீட்டுக் கொள்வதற்கு மிகவும் கடினமாக உழைப்பதற்காக மானிடனை நாம் படைத்தோம். கணக்கு கொடுக்க அவன் எவரும் அழைக்க மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொண்டானா? அவன் தற்பெருமை அடித்துக் கொள்கின்றான். மிகவும் ஏராளமான பணத்தை நான் செலவு செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி எவரும் அவனை பார்க்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டானாங்க ஒரு கேள்வியோட முடிக்கிறாரு. இதை பற்றி நம்ம ஒரு தூதர் வாழ்ந்த நகரத்தை பற்றி பேசியிருக்கிறோம். யார் பெற்றெடுப்பவங்க, யார் பெறப்பட்டவங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறோம். இதனுடைய சிஸ்டம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆன்மாக்கள் வெளிப்படுவதற்கான ஒரு சிஸ்டம் தான் எல்லாம் இது வச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் நாம் நம்மளே மீட்டுக் கொள்வதற்கு கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் உழைப்பது நமக்கு கடினமான விஷயமா இருக்குது. அதை நமக்கு அல்லாஹ் நம்முடைய ஆன்ம பலத்தால் இலகுவாக்கி தாராருங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறோம். அதே சமயத்தில் கடவுளை பற்றி அலட்சியமாக உள்ள ஒருத்தன் அவன் கணக்கு கொடுக்க அழைக்கப்பட மாட்டோம் அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படி செஞ்சு இருக்கிறானாங்கிறது எல்லாம் கேட்குறார். அதனால தான் அவனுடைய வாழ்வு எல்லாமே எப்படி இருக்குது, ஏடகுடமாக இருக்குது. கடவுளை பற்றி கவனம் இல்லை, அவர் வேதத்தை அறிந்து கொள்ள முற்படுவதில்லை, வேதத்தை பின்பற்றுவதில்லை. இது மாதிரி அதன் மீது எந்த ஆர்வமும் இல்லாதமே இருக்கிறான். யார்? தன்னை கணக்கு கொடுக்க அழைக்கப்பட மாட்டோம் அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால. ஆனால் அப்படி இருப்பானாங்கிறது எல்லாம் கேட்குறார். அவன் அந்த மாதிரி நபர் எப்படி இருப்பான்னா தற்பெருமை அடித்துக் கொள்கிறான்னு சொல்கிறார். எந்த அளவுக்குன்னா, தான் சம்பாதித்த ஒரு பணத்தை செலவு செய்து விட்டேன் என்று, நான் ஏராளமாக செலவு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தற்பெருமை அடிக்கிறான். நீ செஞ்ச எல்லா செலவுகளுமே கடவுள் உனக்கு வழங்கியதுங்கிறத மறந்துடுறான். அவன் என்ன நினைக்கிறான்? நான் தான் வேலை பார்த்தேன், நான் தானே சம்பாதித்தேன், என்னுடைய உழைப்பை தான் நினைக்கிறான். உன்னை உழைப்பதற்கு உனக்கு கைகால் கொடுத்தது யார் அப்படிங்கிறத யோசிக்கணும்ல. அதை ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு வழங்கியது யார்? சிந்தனை வழங்கியது யார்? உனக்கு மூளையை வழங்கியது யார்? உன்னுடைய உடைகளை இயக்கியவர் யார்? இருக்குல்ல, வேலை நீ செஞ்சப்பா, செய்யக்கூடிய கரங்களை கொடுத்தது யாருங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் அவன் கவனத்தில் வச்சுக்கிறாம மேலோட்டமாக பார்த்துட்டு என்ன செய்கிறான்? தற்பெருமை எடுத்துக் கொள்கின்றான். மிகவும் ஏராளமான பணத்தை நான் செலவு செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து எவரும் அவனை பார்க்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டானா அப்படின்னு கேட்குறார். அப்படி தான் நினைக்கிறான்.
அல்லாஹ் அவனை பார்க்கல. அல்லாஹ் பற்றி தெரில அவனுக்கு. அவன் எத்தகையும் தெரிஞ்சால் தானே அதில் கவனம் வரத்துக்கு. அல்லாஹ்வுடைய தன்மை தெரியும் அவனுக்கு. அவர் எங்கும் உள்ளவர், எதையும் செய்பவர், எல்லா இடத்துலையும் இருந்து பார்ப்பார். நமக்கு இந்த சோத்துக்கு அப்பால் தெரியாதுங்கிறத சொல்கிறோம், திரைக்கு அப்பால் தெரியாதுங்கிறோம், ஒரு இரும்புக்கு அப்பால் தெரியாதுன்னு சொல்கிறோம். கடவுள் அப்படியா? அவர் எப்படிப்பட்டவர்னா எதையும் பார்க்கக்கூடியவர். திரைக்கு அப்பாலையும் தெரியும், சோறுக்கு அப்பாலையும் தெரியும், மண்ணுக்கு உள்ளேயும் தெரியும் அவருக்கு. மண்ணுக்கு அடியில் வித்துக்களை அறிந்தவர் சொல்கிறார். நமக்கு தெரியுமா? நம்மளும் அவனும் ஒன்றா? அப்படி இல்லை. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, தன்னை எவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டானா? அப்படி இல்லை. கடவுள் பார்த்துட்ருக்கிறாரு. நாம் ஒரு கேமரா மூலம் தான் உட்காந்துருக்குறோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் உட்காந்துருக்குறோங்கிறது நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதனால தான் என்ன செய்கிறோம்? அவரை பற்றி பேசுகிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை நினைக்கிறோம், அவர் புகழ் பாடுறோம், அவரை மெச்சுறோம், அவரை வழிபடுறோம். இப்படி நாம் காரியங்கள் ஏன் செய்கிறோம்? நாம் நம்முடைய ஆன்மாவை மீட்டுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ள காரியங்கள்லாம் கடுமையான காரியங்கள் தான். நம்ம ஆன்மா பலகீனமாக இருந்துச்சுன்னா எந்திரிச்சு தொழுகிறது கஷ்டமாக இருக்கும், ஃபஜ்ர் எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் பழச்சின்னு எந்திரிப்போம். இப்போ எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், டைம் வந்தால் என்ன செய்யணும்? டக்குன்னு நடமாடுறோமா இல்லையா? அது மாதிரி நம்ம தூங்கும் பொழுது எந்திரிக்க முடியும் நம்மளால் பளிச்சின்னு. சோம்பலோடு எந்திக்கிறோன்னா எப்போ எந்திப்போம்? நம்ம ஆன்மாவினுடைய பலகீனத்தால் அப்படி எந்திக்கிறோம் நம்ம. அப்போது எப்போ அல்லாஹ் கடினமான உழைப்பு கொண்டு செய்யணும்னு சொல்கிறாரு, அதை இலகுவாக்கியும் தாராரு. அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் அவனை யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணிக்கொண்டானா அப்படி கேட்டுட்டு, அல்லாஹ் உனக்கு நீ அப்படி நினச்சேன்னா உனக்குள்ளே செயல்படக்கூடிய உறுப்புகளை பற்றி எல்லாம் பேசுகிறார். அதான் வசனம் 8. 2 கண்களை நாம் அவனுக்கு தரவில்லையா? ஒரு கேள்வி தான், சாதாரணமான கேள்வி. 2 கண்ணை கொடுத்துருக்குறோம்ல அவனை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற கேட்குறார். கண்ணுங்கிறது என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பில் ஒன்று. அது ஒரு எல்லா விரல் இருக்குது, எலும்பு இருக்குது, தோல் இருக்குது, ரத்தம் இருக்குது, காது இருக்குது, முகத்தில் பல ஐம்புலன்கள் இருக்குது, மூக்கு இருக்குது. எப்படி வடிவமைச்சிருக்கிறார் அவரெல்லாம்? மிக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்கிறார், அழகிய வடிவில்னு சொல்கிறார். நமக்கு எங்கெல்லாம் நமக்கு உறுப்புகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் எலும்புகள் இருக்குது. இல்லை, எலும்புள்ள உறுப்பு இருக்குது, எலும்பு இல்லாத உறுப்பும் இருக்குது. மூக்கம் பாரு, உனக்கு முகத்தில் நம்ம முழுக்குமே ஒரு எலும்பு இருக்குது. எலும்புக்கு மேலே தான் சதை பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சதை இருப்பதால் தான் அழகாக இருக்கிறோம் நம்ம. இந்த சதையில் குறைஞ்சிச்சின்னா எலும்போடு தோல் ஒட்டும்போது அழகே போயிடும். எவ்வளோ பேர் பார்க்குறோம் நம்ம அதை. அப்போது அந்த எலும்புக்கு மேலே தான் அந்த தோல் இருக்குது. மூக்கு எப்படி வடிவமைச்சிருக்கிறார் இப்போ கவனித்து பார்த்தியா? நம்ம முகத்தை கழுவுறோம், அந்த மூக்கந்தண்டு வரைக்கும் முனையில் மட்டும்தான் எலும்பு இருக்கும். அதுக்கப்புறம் வெறும் தோலால் செய்யப்பட்டதாக இருக்குது. நம்ம கழுவுறோம், அழுத்தி கழுவுறோம், தேய்க்கிறோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு உருட்டுறோம், அங்கேருந்து இங்கே உருட்டுறோம். எலும்பிருந்து அப்படி செய்ய முடியுமா? தடுப்பு இருக்கும், அதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அப்படி ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கிறார். ஒரு முகத்தில் ஒரு மூக்கு கூட வளையும் தன்மை உள்ளதாக அதில் படைச்சிருக்கிறாரு. பல உறுப்புகளில் ஒரு உறுப்பு நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய என்ன சொல்ல, 2 கண்களை நாம் அவனுக்கு தரவில்லையா அப்படிங்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்வதற்கு நம்முடைய கண்கள் ரொம்ப இன்றியமையாத ஒன்றா இருக்குது. கண் இல்லைன்னா ரொம்ப வாழ்க்கையே கஷ்டம்ல. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கண் இல்லைன்னா நம்ம அதை நம்ம அனுபவிக்கலை, ஸோ நமக்கு தெரியலை. கண்ணே இல்லாமல் கண்ணை கட்டி வாழ்ந்து பார்த்துருக்கோமா? ஒரு நாளாவது ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நம்ம வீட்டில் கரண்ட் போயிட்டால் ஜாமத்தில் நம்ம 1% எந்திக்கிறோம் பாத்ரூம் போகிறதுக்கு. கரண்டே சுத்தமாக இல்லை, இருள் சூழ்ந்து இருக்குது. எப்படி தடையை பார்த்து பாத்ரூம் போகிறோம்? வெளிச்சம் இருந்துச்சுன்னா 5 செகண்டில் போய் இந்த பாத்ரூம் அடைஞ்சிருவோம். வெளிச்சம் இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆகுது? ஏன்? நம்ம பழகின வீடு தானே, பரிச்சயமான வீடு, ஈஸியாக போக தெரியாதா? போக முடியலை. பார்வை இல்லைன்னா அது நம்மளை மூவ் பண்ணாது, போக தூண்டாது. முதல்ல நமக்கு அளவு தெரிஞ்சாலும் அப்படி வேகமாக வைக்க மாட்டோம். ஏன்னா அது உடலை அப்படி பாதுகாக்குது. ஒரு தூசி வந்தால் எப்படி கண் டப்புன்னு மூடுது, நம்மளாக மூடுறோம். பட்டை மாத்திரத்தில் சடாரும் அது கழுவி எடுக்குது இல்லை, நம்மளாக செய்கிறோம். இயங்குது, தன்னை பாதுகாக்குது. அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படி இருக்குது, சிறந்ததாக இருக்குது. அந்த கண் பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. பார்வை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. பார்க்குறதால தான் நம்ம கலரை சொல்கிறோம், பார்க்குறதால தான் நம்ம மனிதர்கள் அடையாளம் காண்றோம், பார்க்குறதால தான் ஒவ்வொரு பொருளையும் பார்க்குறோம். கண் இல்லைன்னு சொன்னாலே கையை உருட்டி பார்ப்போம். நம்ம ஒரு பொருளை கொடுத்தது என்னது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் உருட்டி பார்த்தா சொல்லுவோம். எப்படி சொல்கிறோம்? அதுலேயும் நமக்கு தொடு உணர்வு இருக்குது. கையில் மரத்து போய்ட்டு அதையும் ஒன்றா சொல்ல முடியாது. கையில் சில மறக்குது இல்லை, ரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னா கையில் மரத்து போயிடும். அப்போ இந்த கைகளை மறக்கும் பொழுது எந்த பொருளையும் உன்னால் அடையாளம் காண முடியாது. ஒரு கையில் கத்திரிக்காய் கொடுத்தாச்சுன்னா ஜஸ்ட்டு நம்ம அதை பிடிச்சி தேய்ச்சி உருட்டி பார்த்து இது காம்பெலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இது கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கண்ணி இருந்துச்சுன்னா அவ்வளோ தேவையில்லை, பார்த்த உடனே பழிச்சு சொல்லுவோம். இது தேங்காய், இது மாங்காய், இது புளியங்காய், இது கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணில்னு சொன்னால் நம்ம எல்லாமே தொடு உணர்வின் மூலமாக நம்ம செய்ய வேண்டியிருக்குது. அது தொடு உணர்வு நிரந்தரம் கிடையாது. அதுக்கும்
ஒரு எலும்பில் அடிபட்டுச்சுன்னா அந்த உணர்ச்சி கையில் இருக்காது. சாதாரணமாக பணத்தையும் எண்ண முடியாது. நம்ம தொடு உணவு இருக்கிறதுனால தான் பணத்தை ஈஸியாக எண்ணிகிட்ருக்குறோம். கையில் ஒரு புண்ணு வருது, ஒரு பொடி வருது, உணர்ச்சி இல்லை, வீக்கம் இருக்குதுன்னா அந்த பணத்தை எண்ண முடியாது. அவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறாரு. ஆனால் நாம் எவ்வளோ பொடுப்போக்காக இருக்குது தெரியுமா? அவனை பற்றி அல்ல அங்கே சொல்கிறாரு, அவனுக்கு 2 கண்களை அவனுக்கு நாம் தரவில்லையா அப்படி சிந்திங்கிறாரு. இந்த 2 கண் இருக்கிறாலும் தரப்ப நீ வாழ்கிற, உன்னால் பார்க்க முடியுது, உன்னால் இயங்க முடியுது, செயல்பட முடியுது, வேலை பார்க்க முடியுது. இதெல்லாம் எதனால் நீனே கொடுத்துட்டியான்னு கேட்குறாரு. உன்னை யாரும் பார்க்கல நினச்சிக்கிட்டியா? கணக்கு கொடுக்க அழைக்கப்பட மாட்டோம்னு நினச்சிக்கிட்டியா? அப்போ இதெல்லாம் என்ன? உனக்கு வழங்கப்பட்ட அருளை பற்றி, ஆசையை பற்றி கேள்வி கேட்கப்படுமா படாதா அப்படிங்கிறது நினைவுபடுத்தி முகமாக அவனுக்கு நாம் 2 கண்களை தரவில்லையா அப்படிங்கிறார். கண்ணுன்னா என்ன? அதை ஒரு பிடிங்கி போட்டால் ஒரு 50 கிராம் இருக்குமா? நம்மளாம் கறி வாங்குகிறோம், ஆட்டுக்கடையில் போய் மட்டன் வாங்குகிறோம், தலைக்கறி சாப்பிட்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்குது. தலைக்கறியுடைய வாசம் வேறு, உடல் கறி வாசம் வேறு, கால் கறி வாசம் வேறு, நிறைய நம்ம டேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், பிரித்து வச்சுருக்கிறோம். அப்போ அந்த தலையில் அந்த கண்ணுக்கு கொத்தி கூட தருவான், நம்ம அதை கூட விட மாட்டோம். அந்த கண்ணின் மணியை கூட சாப்பிடக்கூடிய ஆளாக இருப்போம். ஒன்றும் தடையில்லை சாப்பிட்றதுக்கு. அதை நம்ம சாப்பிட்டு பழகிருக்கிறோம், சாப்பிட்றோம். அதை பார்த்தோன்னா ஒரு 50 கிராம் வெயிட் இருக்குமா? அந்த 50 கிராம் வெயிட்டு எவ்வளோ செட்டப்பில் இருக்குது, எவ்வளோ நரம்புகளில் சுத்தப்பட்டிருக்கு, எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது. இது பார்த்த உடனே எப்படி மூளைக்கு செய்தியை கொண்டு போகுது. எப்படியெல்லாம் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு எலுமிச்சம் பழத்தை அறுத்து சாறு படிச்சிச்சுன்னா நாக்கிலையும் தண்ணி வருது. அது கண்ணு பார்க்குது, மனம் நினைக்குது, மூளைக்கு அது போகுது, வாயில் தண்ணி வடியுது. ஒரு புளியங்காய், ஒரு மாங்காய், உப்பு மிளகாத்தை போட்டு அரைச்சி அதை அரைக்கும் பொழுது எப்படி நமக்கு வடியுது தண்ணி வாயில்? எவ்வளோ பெரிய உணர்வுகள் இருக்குது நமக்கு. அது எவ்வளோ எல்லாம் வழங்கியிருக்கிறாரு. அதில் ஒன்று சொல்கிறாருங்க, அவனுக்கு நாம் 2 கண்களை தரவில்லையா? அப்போ அதை சிந்திங்கன்றார். கண்ணு மட்டும் தரல, கோடான கோடி நம்ம தருகிறார். நம்ம உடலில் எவ்வளோ உறுப்புகள் இருக்குது, எவ்வளோ நரம்புகள் இருக்குது, எத்தனை கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கணக்கு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுடைய உடல் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்குது. உடல் இயங்குவதற்கு ஒரு காலில் முள்ளு குத்துனா டப்புன்னு நமக்கு வலி நம்ம உணர்றோமே, டப்புன்னு இங்கே நிற்கிறோம், அதை உருவி போட முயற்சி பண்ணுறோம். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு காதில் எறும்பு போயிட்டால் நம்மளால் சும்மா இருக்க முடியலை, அதை தண்ணியை ஊற்றி வெளியே வைக்கிறோம் இல்லையா? இப்படி நமக்கு ஏராளமான உறுப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த உறுப்பின் மூலமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படி அதை நினச்சி பாருங்கள். இதையெல்லாம் தந்த இறைவன் உன்னை பார்க்கலாம் நினச்சிட்டு இருக்கிறியா? உனக்கு கணக்கு கொடுக்கப்படாமல் நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்வியால் வைக்கிறார். மிக நிச்சயமாக இல்லை. நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நாம் கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும், எந்த வகையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் எதை பார்க்க சொன்னாரோ அதை பார்க்கணும், எதை பார்க்காத சொன்னாரோ அதை நம்ம பார்க்காம இருக்கணும். அதான் நம்ம கணக்கு கொடுப்பதற்கு இலகுவாக இருக்கும். அவர் எதெல்லாம் தடை செஞ்சாரோ அதெல்லாம் கண்ணால் செஞ்சோம்னா அது கணக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் இருக்கும். அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை, குரானை புறக்கணித்தவங்களை அலட்சியப்படுத்த பொறுத்த வரைக்கும் மறுமையில சொல்றாரு, வமன் ஆகிறது திக்ரிஹி ஃபஇன்னலஹு மஈஷத்தன் தன்கா அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவங்கள கூட நான் எழுப்புங்கிறார். இந்த அவனுடைய வாழ்க்கை ரொம்ப துன்பமாக இருக்கும் அப்படிங்கிறார். அது நிறைய நம்ம அந்த விஷயம் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒன்றை நினைவுபடுத்துகிறாரு. அந்த வழங்கிய ஒன்றில் ஏராளமான நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கண்ணை பற்றி பேசணும்னா நிறைய பேசியிருக்கலாம். அது உருளுது, சுற்றி பார்க்குது, லெஃப்ட்டில் முகம் நேராக இருந்தாலும் லெஃப்ட் ரைட்டு பார்க்குது இல்லை, நம்ம நேரான பார்வை இருந்தாலும் இங்கே யார் வர யார் போகிற நமக்கு தெரியுது இல்லை. வாகனங்களை ஓட்டும் பொழுது நம்ம போனாலே லெஃப்ட் ரைட் வரும், நம்ம பார்வை நேராக தான் இருக்கும். ஆனால் இடது வலதும் என்ன நிகழுதுங்கிறது தெரியுதா? அந்தளவுக்கு அதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறாருல. இதெல்லாம் செஞ்ச நம்முடைய இரட்சகர் அது திரும்ப உண்டாக்க மாட்டாரா? அப்போ இதெல்லாம் நீனே படிச்சுக்கிட்டியான்னு கேட்குறார். கணக்கு கொடுக்க அழைக்கப்பட மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்கிறிய, இதெல்லாம் என்ன? உன்னோட கை என்ன, உன்னோட கால் என்ன, உன்னோட உறுப்பு என்ன, உன்னோட வாய் என்ன, நீ எப்படி பேசுகிற, உன் உதடு எப்படி அசையுது, உன் நாவு எப்படி இயங்குது, உனக்கு எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க, எப்படி இது ஜீரணமாகுது அப்படின்னு பல விதமான கேள்விகள் நமக்கு அந்த உறுப்பு மூலமாக இருக்குது. அதில் ஒன்று நினைவுபடுத்துகிறாரு, எவரும் அவனை பார்க்கவில்லை என்று எண்ணிக்கொண்டானா 2 கண்களை நாம் அவனுக்கு தரவில்லையா? யோசிங்க, சிந்திங்க அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாக நாம் அடுத்த வசனத்தை பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை
அருளாளரை, கருணை மிக்கவரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அவரை மட்டும் அடையாளம் காண்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். நாம் இந்த உலக மனிதர்கள் மத்தியிலே பெரும் பாக்கியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை தொடர்ச்சியாக வழிநடத்துகின்றார். அவருடைய வார்த்தைகள் மூலமாக வழிநடத்துகின்றார். திக்கு தெரியாத காடுகளில் இருந்த போதிலும் நமக்கு இந்த வேதத்தின் மூலமாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு சின்ன வார்த்தைகளிலும் ஏராளமான அர்த்தங்களை வைத்திருக்கின்றார். நமக்கு திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய ஒரு குர்ஆனை வழங்கியிருக்கின்றார். எந்த காலத்திலும் சலிப்பு தட்டாத ஒரு புத்தகத்தை வழங்கியிருக்கின்றார். எல்லா காலங்களிலும் வழிகாட்டக்கூடிய, சட்டத்தை சொல்லக்கூடிய, திருத்தத்திற்கு அவசியமில்லாத வார்த்தைகளை கொண்டு பூர்ணப்படுத்தியிருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரின் வார்த்தைகளை இங்கே நாம் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்போ 2 கண்களை அவனுக்கு நாம் தரவில்லையான்னு கேட்டுட்டு தொடர்ச்சியாக சொல்கிறாரு, ஒரு நாவும் 2 உதடுகளும்ங்கிறார். ஒரு நாவும் 2 உதடுகளும் அப்படின்னு 2 விஷயத்தை சொல்கிறாருங்க. 2 அதான் உதட்டினுடைய பயன்பாடே மக்களுக்கு தெரியலை. நம்ம பேசுகிறோம், வாயில் பேசுகிறோம், நாக்கு அசையுது, நினச்சிட்டு இது எல்லாம் சப்போர்ட்டிவ் தான் பேசிகிட்டு இருக்குது. நாக்கு வெறும் நாக்கு இந்த மாட்டுக்கு தான் நாக்கு இருக்குது. அது பிடிச்சி ஆட்டி பார்த்தா சத்தம் வருமா? நம்மளோட பெரிய நாக்காக இருக்குது, சத்தம்லாம் வராது. அதுக்கு டிசைன் இருக்குது, நம்மளோட குரல் வலை இருக்குது. எல்லாருக்கும் வெவ்வேறு மாதிரி சத்தம் ஏன் கேட்குது? ஒரு புல்லாங்குழல் வச்சுருக்கிறோம், நிறைய ஓட்டை போடுறோம், ஒவ்வொன்றையும் பொத்தி பொத்தி ஊதி போனால் வெவ்வேறு ஓசைகள் வருது, கற்று வச்சுருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்மளோட குரல் வலைகளில் என்னுடைய குரல் மாதிரி உன் குரல் இல்லை, உன் குரல் மாதிரி அவங்க குரல் இல்லை, யார் குரல் மாதிரி இன்னொரு குரல் இல்லை. மிமிகிரி அடிப்பில் பேசுகிறாங்க ஒருத்தரை மாற்றி. அது நியர்பையாக இருக்குமே தவிர அதை ஆய்வுக்கு அனுப்புனா கண்டுபிடிச்சிடலாம், இது ஒரிஜினலு, இது மிமிகிரி, இது அதை மாதிரி செய்யப்பட்டது. ஒரு வகையில் தெரிஞ்சிடும் அந்த விஷயம். அந்த பிரச்சனை அடிப்படையில் அவனு பார்த்துருவானோ அதை யாரை மாதிரி யார் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் நமக்கு இப்போது அட்வான்டேஜ் டெக்னாலஜி வந்திருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நமக்கு குரல் வலைகள் நம்ம உள்ளே டிசைன் பண்ணப்பட்டிருக்கலாம். எப்படின்னா, நம்ம ஆடுக்கு உள்ளே உள்ள ஈரல் வாங்குகிறோம், லிவர் வாங்குகிறோம், நுரையீரல் வாங்குகிறோம், அதில் ஒரு டியூப் மாதிரி ஒன்று வரும். அது எப்படி இந்த பைப் டிசைன் பண்ணியிருக்கு பாருங்க, நின்று போகிற மாதிரி. நம்ம சாதாரணமாக ஏசிக்கு அவுட் வாட்டர் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி டியூப் இருக்குது. அந்த குரல் வலை ஒரே மாதிரி டிசைன் இருக்கும். எல்லாம் ஒன்றை பார்த்து ஒன்று காப்பி பண்ணது தான், அல்லாவுடைய படைப்பை பார்த்து பண்ணது தான் இதெல்லாமே. ஏன் டிசைன் அப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க? சடாரணம் போய் விழக்கூடாதுங்க, தங்கி போகணும் தான் அதை வச்சுருக்குறாரு அந்த டியூப்லாம். அந்த குரல் அமைப்புகள் அப்படி இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய குரலுடைய டியூப் இருக்குதுல்ல, எல்லோரும் ஒரே மாதிரியே கிடையாது, எல்லோரும் வேறு டிசைன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் தெரியுமா? கோடான கோடி மனிதர்கள் மத்தியில் எப்படி இந்த டிசைன் பண்ண முடியும்? ஒரு முழுகான ஒரு ஜானுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அளவு அது டிசைன் பண்ணி நம்முடைய குரல் எப்படி வெளிப்படுது பார். என் குரல் மாதிரி உங்க குரல் இல்லாத காரணம் என்ன? அந்த அமைப்புகள் தான். அப்படி எல்லாம் நமக்கு படைச்சிருக்கிறாரு. அதன் மூலம் வெளியே வரும் பொழுது தான் நம்ம மனசில் தோன்றுறோம் என்ன பேசணும். நம்ம பேசுகிறதே இல்லை. முதல்ல சொல்லப்போனால் அல்லாஹ் தான் எல்லாமே இயக்குறார். உடம்புல ஆன்மா இல்லைன்னா வாய் இருக்கும், நாக்கு இருக்கும், உதடு இருக்கும், தொண்டை இருக்கும், பேச முடியுமா? தூணலாம் பேச முடியாது இல்லை, செத்தனால பேச முடியுமா? உயிர் பேச்சு பேச முடியுமா? அப்போ ஆன்மா இருக்கும்பொழுது தான் எல்லா செயல்பாடும் இருக்காங்க. அப்போ தான் அது இயக்கமே இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு நாவும் 2 உதடுகளும் சொல்கிறார். அந்த நாக்கை வச்சு பலவிதமான பணிகள் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களை சுவை எது உணருது? டேஸ்ட்டே இல்லை, சாப்பிட முடியுமா? மனசே வராது. டேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம நல்லா சாப்பிடுவோம். சப்புன்னு இருக்குது, உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, அது திங்க தோணுமா நம்மளுக்கு? எவ்வளோ பசி இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் திங்கிறதுக்கு, வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவோம். அப்போ அந்த நாவு எவ்வளோ சுவைகள் அறியுது. இனிப்பு, புளிப்பு, தோர்ப்பு, காரம், பல வகையான இனிப்பு. ஒவ்வொன்றும் எல்லாம் ஒரு இனிப்பா. சப்போட்டாவும் மாம்பழமும் ஒரே இனிப்பா. இந்த இனிப்பு வேறு, அந்த மனம் வேறு, அந்த இனிப்பு வேறு, அந்த மனம் வேறு. பலாப்பழத்தினுடைய வாசம் வேறு, அந்த இனிப்பு வேறு. ஆப்பிளுடைய இனிப்பு வேறு, அந்த வாசனை வேறு இல்லையா? நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். இதெல்லாம் எப்படி அந்த மூக்கு நுகருது, வாசனையை நுகருது, அந்த நாவு சுவையை கண்டுபிடிக்குது. ஏராளமான மொட்டுக்கள் இருக்குன்றான் நாக்கில். நாக்கண்டிட்டுனா நிறைய மொட்டு இருக்கும். எல்லாமே வெவ்வேறு சுவைகளை அறியக்கூடிய ஒன்றா இருக்குது. ஒரு நாக்கு பல்லாயிரம் சுவைகளை அறியக்கூடிய ஒன்றுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். சொல்லப்படுது, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அப்போ நாக்கை நம்ம கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாருல்ல. நீ சாப்பிட்றிய புளிப்பா, இனிப்பா, உப்பா சாப்பிட்றிய, அதெல்லாம் என்ன நீனே வச்சுக்கிட்டாதா அப்படின்னு கேட்குறாரு. கணக்கு கொடுக்க அழைக்கப்பட மட்டும் நினச்சிட்டு இருக்கிறிய, உன்னை யாரும் பார்க்க நினச்சிட்டு இருக்கிறிய? இதெல்லாம் படைச்சவருடைய தன்மை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சக்தி என்ன? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? ஏன் இப்படி அலட்சிய போக்காக இருக்கிற? உன்னுடைய சாந்தியான வழிக்கு அழைக்கக்கூடியவராக இருக்கிறாரு, நீ பொடுப்போக்காக இருக்கிறியே அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறார், நமக்கு எச்சரிக்கிறார். அப்படி ஒரு சின்ன சின்ன வாசகங்களின் மூலமாக நம்மளை யோசிக்க சொல்கிறாரு, சிந்திக்க சொல்கிறாரு. இந்த சிந்தனையை அவர் தான் தர்றார்.
நம்மளாவே ஒன்றும் கண்டுபிடிக்கிறது இல்லை. உட்கார்றோம், பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம், சில வார்த்தைகள் இருக்குது வெளிப்படுதுன்னா நம்மளா? அது இல்லை, உண்மையிலே இல்லை. கடவுள் தான் அதை வெளிப்படுத்துகின்றார். அந்த அடிப்படையில் ஒரு நாவும் இரு உதடுகளும். பேசுவதற்கு மிக முக்கியமானது உதடு. நாக்கு அசையுது, குரல் தொண்டையிலிருந்து வருது, உதடு எடுத்து கொடுக்குது. சில வார்த்தைகளுக்கு உதடு ஒட்டும், சில எழுத்துக்களுக்கு உதடு ஒட்டாது. 2 உதடையும் மேலைகளும் பிடிச்சிட்டு பேசி பாரு, ஒழுங்காக உன்னால் பேச முடியாது. பல் போனால் சொல் போச்சுன்னு சொல்லலாம் தெரியுமா? அதுவும் ஒரு காரணம் இருக்குது. அந்த வாய் அமைப்பில் பல் இல்லைன்னா ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக பேச முடியாது. பல் போனுடைய வார்த்தை வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 2 வாரையும் பிடிச்சிட்டு பேசிப்பார், சத்தம் ஓவன்னா வருமே தவிர ஒழுங்கான வார்த்தையே வராது. அப்புறம் பேசுவதற்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது எழுது உதடு. அதை எல்லாம் நினைவுபடுத்துகிறார். நீனே பேசி நினச்சிட்டு இருக்கிறியா? இந்த உதட்டினுடைய துணையெல்லாம் பேச முடியுமா? நாவு இல்லாமல் பேச முடியுமா? தொண்டை இல்லாமல் பேச முடியுமா? உடம்புல ஆண்மை இல்லாமல் பேச முடியுமா? அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் அந்த ஒத்த வார்த்தையில் இருக்குது. அப்படி நமக்கு அல்லாஹ் அங்கே சொல்கிறாரு, ஒரு நாவும் இரு உதடுகளும் அப்படிங்கிறார். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய படைப்பில் நாம் நினச்சி பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். நினச்சி பார்த்து அல்லாஹ் திருப்பி என்ன சொல்ல, இதெல்லாம் கொடுத்துடணும், சும்மா உடல ஒன்று 2 பாதையை காட்டியிருக்கேன்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து 2 பாதைகளை நாம் அவனுக்கு காட்டவில்லையா அப்படிங்கிறார். நல்ல பாதையும் கெட்ட பாதையும் 2 பாதைகள் அல்லாஹ் காட்டியிருக்கிறார். ஒன்று கடவுளுடைய பாதை, இன்னொன்று சாத்தானுடைய பாதை. 2 கட்சி தான் குரானில் பார்த்தோம்னா. நிறைய கட்சியெலாம் கிடையாது. ஹிஸ்புல்லா, ஹிஸ்பு ஷைத்தான். ஒன்று அல்லாஹ்வுடைய கட்சியினர், இன்னொன்று சாத்தானுடைய கட்சியினர். நீ எந்த கட்சி அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் அங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு. 2 பாதைகளை நாம் அவனுக்கு காட்டவில்லையா? ஒன்று கடவுளுடைய நேரான பாதை, சிராத் அல்லது நம்தன் சொல்கிறோம்ல, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை வழி நடத்துங்க. ஹுதன் லில் முத்தகீன், மூமின்களுக்கு இந்த குரான் வழிகாட்டும் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் நமக்கு சொல்கிறாரு. அந்த பாதையை, கடினமான பாதையை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் செயல்படுவதுங்கிறது கடினமான ஒன்று. எந்திரிச்சு தொழுகிறது, நேரம் ஒதுக்கி தொழுகிறது, கடவுளுக்காக நம்ம தியானத்தின் மூலமாக இருக்கிறது, இது எல்லாமே சாதாரண விஷயமே ரொம்ப கடுமையானதுங்கிறார். எப்போ இலகுவாக இருக்கும்? நாம் ஆன்மா ஊட்டமாக இருக்கும்பொழுது எல்லாம் இலகுவாயிடும். நாம் அதை இலகுவாக்கி தருவோம்னு சொல்கிறார். அவர் கடுமையான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், நாம் அந்த பாதையை இலகுவாக்கி தருவோங்கிறது வேறொரு வசனத்தில் இருக்குது. ஆக அந்த பாதை கடுமையான பாதை தான். தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு தொழுவிடுனா கஷ்டமான வேலை தானே ஒரு விஷயம். அதை நம்ம எப்படி செய்கிறத? நம்ம ஆன்ம பலத்தால் செய்கிறத, இலகுவாக எந்திக்கிறோம், எந்த கஷ்டமும் இல்லாமல் செய்கிறோம். அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு செஞ்ச உபகாரமாக இருக்குது. ஆக 2 பாதைகளை அவனுக்கு நாம் காட்டவில்லையா? கடினமான பாதையை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். எது கடினமான பாதை அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் நமக்கு பட்டியல் சொல்கிறாரு. அடிமைகளை விடுவிக்கிறது, கஷ்ட காலத்திலையும் உணவளிக்கிறது, அப்படின்னு உறவினர்கள் அனாதைகளுக்கு கொடுக்கறது, தேவையிடங்களுக்கு கொடுக்கறது, ஏழையை கொடுக்கறது, நிறைய அதுக்கு விளக்கு இருக்குது. அந்த 4 வசனத்தில் பின்னால் பார்ப்போம்மா. ஆக 2 பாதையாளர் நமக்கு காட்டியிருக்கிறாரு. ஒன்று அல்லாஹ்வுடைய பாதை. அந்த அல்லாஹ்வுடைய பாதை லேசான பாதை கிடையாது, கடுமையான பாதை தான். அதை நம்ம பின்பற்றும் போது நமக்கு இலகுவாக்கி தருவாருங்கிறதையும் நாம் அனுபவத்தில் பார்க்குறோம். ஆக அந்த பாதையை நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ் நமக்கு தந்து அருளும் கிருபை செய்யணும்னு சொல்லி இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் இணைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீமுஸ்ஸலாம்.